ஏதாச்சும் ஒரு ஷோ பார்க்குறோம்னா நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஷோ பார்க்குறோம். பிக் பாஸை பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் ஏறுது மேம். அதுவும் இந்த வீக் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்களா, ஜூலிதோ வனிதா சிஸ்டர் அவங்க 2 பேரும் வந்து சண்டை கட்டினது எப்படி இருந்தது சவுண்டு? அது வந்து இவங்களோட புரிதல். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் பிக் பாஸ் பார்த்து கத்துனா நம்ம ஃபோக்கஸ் ஆயிடும், அதனால நம்ம கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. அவர் உண்மையிலே வந்து வேணும்னு தள்ளிவிட்ட மாதிரி தெரியல. நானும் கீழே விழுந்திருக்கேன், படிக்கட்டுல இருந்து சீனே அதுதான். எனக்கு மண்டையில அடிபட்டு நான் கீழே உருண்டு விழும்போது அவன் என்னை வந்து பார்த்துக்கிட்டான். எல்லாரும் சொல்றீங்க நடிக்கிறீங்கன்ட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. அவன் உள்ள போய் நடிக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரியல. எங்க செட்டுல எப்படி இருந்தானோ அப்படியே தாங்க அங்க இருக்கான். பாஸ்ல வந்து விட்டுட்டு நீங்களா வாழ்ந்துக்குங்கன்னு சொன்னா அவங்க உங்க கேரக்டர் வாழ்வாங்க. நீங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துடுறீங்க, அவனை அடிக்கணும், உதைக்கணும், விளையாடணும், ஜெயிக்கணும், அவங்க பேசுறதுல. ஓகே, பிக் பாஸ் ஸ்கிரிப்ட்னு சொல்றீங்க. திவ்யா வந்து ரொம்ப ஹெட்வெயிட்டா பேசுனாங்க. ரொம்ப அவங்க தான் பாஸ். அந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. அவங்க எதுக்காக உள்ள வந்தாங்களோ அதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. ஓகே, இவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யாரை நினைக்கிறீங்க? கூட நடிச்ச சபரியும் பார்வதி. ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த பலூன் அக்காவை பிடிக்கல, என்ன தெரியலங்க. அது தப்பா ரைட்டான்றது கூட தெரியல. வணக்கம், நான் டார்வின். இன்னைக்கு நம்ம கூட ஆக்ட்ரஸ் ரிஹானா இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க. பிக் பாஸ் மேம் பாக்குறீங்களா? பிக் பாஸ் டிவில இல்ல, போன்ல தான் பாக்குறது. இன்ஸ்டால வரது, போன்ல பாக்குறது. அப்படி ஆக்சுவலா ஏதாச்சும் ஒரு ஷோ பார்க்குறோம்னா நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கும், இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஷோ பார்க்குறோம். பிக் பாஸை பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெஷர் ஏறுது மேம். அதுவும் இந்த வீக் ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்களா, ஐயோ செம்ம ப்ரெஷரு. நமக்கு பிபி ஏற்றி விட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்த பிக் பாஸ்ல கேட்டுட்டு தூங்குவீங்களா? இளையராஜா சாங் மாதிரி பிக் பாஸ் போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தீங்களா? பின்னால இந்த அளவுக்கு கிடையாது, இந்த அளவுக்கு இவ்வளவு ஃபைட் கிடையாது, இவ்வளவு சவுண்ட் கிடையாது. சீரியஸ்லி ஜூலிதோ வனிதா சிஸ்டர் அவங்க 2 பேரும் வந்து சண்டை கட்டினது எப்படி இருந்தது சவுண்டு? நீங்க சொல்ற கரெக்ட். அது வந்து அப்பப்ப நடக்கும், எப்பயாவது நடக்கும். இந்த சீசன் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் நடக்குது, எல்லாருமே பண்றாங்க. சரி ஓகே, வனிதா ஜூலி அவங்க வந்து சீசன்லாம் பார்த்தா சரி நம்ம ஒரு இவங்க பண்றது தப்பு, இவங்க பண்றது கரெக்ட்னு வைக்கலாம். இங்க எப்படி இருக்குன்னா இவங்க பண்றது தப்புன்னு நினைச்சா அடுத்த போய் நல்லது மாதிரி பண்றாங்க. சரி இவங்க தான் நல்லா கரெக்டா பேசுறாங்கன்னு பார்த்தா அடுத்த செகண்ட் வேற மாதிரி பேசி நம்மளோட தாட்டையும் மாட்டிடுறாங்க. நீங்க சொல்ற எல்லா விஷயமும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்க. அது வந்து ஹைப் தப்பா போய் இப்போ முடிஞ்சிருக்க காரணமே உள்ள போயிருக்க சில பேரால தப்பாவே கண்ணோட்டம் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு வந்தவங்க எல்லாருமே செலிபிரிட்டியா இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு புகழ், ஏதோ ஒரு திறமையில, ஏதோ ஒரு விஷயத்துக்கு அச்சீவ் பண்ணவங்களாம் உள்ள போயிருப்பாங்க. இப்போ வந்து போனது ஒரு சில குறைபாடுகள் வந்து பேசப்படுது. ஸோ அதனால உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தப்பாவே தெரியுது. சாதாரணமா கத்துனா, இப்போ நான் கத்துனா செலிபிரிட்டியா பாக்குறாங்க. நார்மலா ஒரு பப்ளிக்ல ஒரு பொண்ணு கத்துனா எப்படி பாப்பாங்க? இல்ல நீங்க செலிபிரிட்டியா கத்துனா கூட ஓரளவு தான் பாப்பாங்க, கத்திக்கிட்டே இருந்தா பாப்பாங்க. இல்லங்க, எல்லாரும் பாக்குறாங்க கத்திக்கிட்டு இந்த பொண்ணு கத்துது, என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் இருந்தா ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல பாயிண்ட் இருந்தா கரெக்ட், எதுக்கு கத்துறோங்கிறது பாயிண்ட். ஆமா, ரெண்டுமே இல்லாம கத்துனா அது வந்து இவங்களோட புரிதல். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் பிக் பாஸ் பார்த்து கத்துனா நம்ம ஃபோக்கஸ் ஆயிடும், அதனால நம்ம கத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கத்திக்கிட்டே கிடக்குறாங்க. அது வெளியே இருக்கவங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட் ஆகுது நமக்கு தான் தெரியும். ஐயோ தாங்க முடியல. அதுவும் இந்த வீக் வந்து சபரி பாரு ஒரு நக்கல் நையாண்டியா சும்மா கலாய்ச்சிக்கிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியா உட்காந்து கலாய்ச்சி பேசுறதா. இப்போ எனக்கே வந்து ஏதாவது நான் தடுக்கி விழுந்துட்டே வச்சுங்களேன், பின்னாடி நின்று பார்த்தா சபரி நின்றுட்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா நான் தான் தள்ளி விட்டேன், உன்னை தெரியல, நான் தானே தள்ளி விட்டேன், அவளை வேற மாதிரி தானே பண்ண சொன்னேன், எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் அவளை வெறும் தள்ளி மட்டும் விட்டேன் அப்படின்னு பார்த்தா நான் தான் தடுக்கி விழுந்திருப்பேன். ஆனா இவங்க கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கலாய் தான் அங்க போயிருக்கு. இல்ல அது கரெக்ட் நீங்க சொல்றது. ஆனா அவர் உண்மையிலே வந்து வேணும்னு தள்ளிவிட்ட மாதிரி தெரியல. ஷூட்டிங்ல என்னையும் அவன் டேக் கேர் பண்ணியிருக்கான். நானும் கீழே விழுந்திருக்கேன், படிக்கட்டுல இருந்து சீனே அதுதான். எனக்கு மண்டையில அடிபட்டு நான் கீழே உருண்டு விழும்போது அவன் என்னை வந்து பார்த்துக்கிட்டான் அந்த ஸ்பாட்ல. எங்கேயாவது அடிபட்டுருச்சா சொல்லு, ஹாஸ்பிட்டல் போகலாமா, கூப்பிட்டு போவா, அப்படிலாம் டேக் கேர் பண்ணான் அங்க. அதுக்கப்புறமா 2 நாள் நம்ம உடம்பு முடியாம போயிட்டேன் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா. அப்புறம் இது பிளட் டெஸ்ட் அது இதுன்னு எடுத்தாங்க. ஸ்பாட்டுக்கு வந்து தான் எடுத்துட்டு போனா அதெல்லாம் அவன் கவனிச்சான். நான் முடிச்சுட்டு ஷூட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போறேன், நீ வீட்டுக்கு டிரைவ் பண்ணி ஒழுங்கா போயிட்டியா, ரீச் ஆயிட்டியா, இப்போ என்ன பண்ணுது உனக்கு, ஓகேவா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறவன். ஸோ அந்த கேரிங் அவன்கிட்ட இருக்கு. அதுவும் லேடிஸ்னா
ரொம்ப டேக் கேர் பண்ற பர்சன் தான். ரொம்ப மிருகத்தனம் குணம் உள்ள ஆள்லாம் சபரி. எல்லாரும் சொல்றீங்க நடிக்கிறீங்கன்ட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியலங்க. அவன் உள்ள போய் நடிக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரியல. எங்க செட்ல எப்படி இருந்தானோ அப்படியே தாங்க அங்க இருக்கான். என்ன தெரியுமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமானா வச்சுங்களேன், அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு ஃபேவரா அவன் நிக்க மாட்டான். 2 பக்கமும் வந்து சேம் தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பான், அதே பேச்சு வச்சுப்பான் எல்லாம். அது இவன் பிடிக்கல பட்சத்துல அவன் பேசாமலாம் இருக்க மாட்டான். எல்லார்கிட்டயும் பேசுவான், பழகுவான். அந்த மாதிரி தான். அங்க ஒரு கேம் நடக்குது. அந்த கேம் என்னன்னு தெரியாம என்னன்னு புரியாம அவனை வந்து தப்பா பேசாதீங்கன்னு தான் சொல்றேன் சபரிய. பிக் பாஸ் என்ன சொல்றாங்க, 100 நாள் நீங்க வாழ போற வாழ்க்கை தானே சொல்றாங்க. அப்ப அந்த வாழ்க்கை யார் எப்படி வாழ்றாங்கன்னு சொல்லிட்டு அதை ஜட்ஜ் பண்றதுனால என்ன பொதுமக்களோட வேலை. பண்ணா பிக் பாஸ்ல வந்து விட்டுட்டு நீங்களா வாழ்ந்துக்குங்கன்னு சொன்னா அவங்க உங்க கேரக்டர் வாழ்வாங்க. நீங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துடுறீங்க. அவனை அடிக்கணும், உதைக்கணும், விளையாடணும், ஜெயிக்கணும், இந்த மாதிரி ஹெட்வைட்டா பேசணும், பைத்தியமா நடிக்கணும், சீட் பண்ணணும், பிராங்க் பண்ணணும், இந்த மாதிரி நீங்க கண்டென்ட் கொடுக்கும்போது அந்த கண்டென்ட்ல இருக்க சீனை பார்த்து சீரியல்ல உட்காந்து நீங்க பேசுற மாதிரி பேசுறீங்க. நான் சீரியல்ல நான் விரல விட்டுருக்கேன். 4 பொண்ணுங்க விரல் வெட்டிட்டு அந்த விரல நான் பாசெல்லாம் அமைச்சிருக்கேன். ஸோ வில்லியா நான் அந்த மாதிரி பண்ணும்போது டான் லேடி நான் அந்த விஷயம் நான் பண்ணி ஆகணும். ஐயோ வேண்டாங்க, ரிஹானாவா நான் அங்கே நின்று பேசி ஐயோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க, தப்புங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாதுல்ல. நடிப்புனா நடிப்பு தான். அங்க ஒரு கண்டென்ட் தான் கிரியேட் ஆகுது. அப்ப அது நடிப்புன்னு சொல்றீங்க. பிளே தான். அது பிளே பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க பேசுறதுல ஓகே. பிக் பாஸ் அப்ப ஸ்கிரிப்ட்னு சொல்றீங்க. ஸ்கிரிப்ட்னு சொல்ல வரல, அதுல ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க பிளே பண்றதுக்கு. இந்த மாதிரி இந்த பிளே பண்ணுங்க. இப்போ மேனேஜர் ரூல்ஸ், ஹோட்டலு, கெஸ்ட், இதெல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் தானேங்க. அது நான் சொல்றேன். அது கரெக்ட். இப்ப மேனேஜர் இருக்காங்கன்னா, இப்ப நம்ம வீட்லயே எடுத்து ஒரு ஃபேமிலி ரோல் கொடுக்குறாங்க, அப்பா அம்மா புள்ளன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுல அந்த அப்பா அம்மா எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் இல்லையா? ஆமா, அதெல்லாம் பண்றது தானே. அப்புறம் எப்படி நீங்க வந்து ஷோ பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்றீங்க. சரி, நான் சாஃப்ட் கேரக்டர், மேனேஜர் போஸ்டிங் கொடுக்குறாங்க, அங்க வந்து எல்லாரையும் வந்து மிரட்டி வேலை வாங்கணும். நான் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், எனக்கு மிரட்டுறதுக்கு மனசு இல்ல. அப்போ அந்த டாஸ்க்ல நான் ஜெயிப்பேன்னா ஜெயிக்க மாட்டேனா? இல்ல, நீங்க மிரட்டினா கூட யாரும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சவங்களை மிரட்டிட்டு பிடிக்காதவங்களை மிரட்டாம இருந்தா தப்பா எடுத்துப்பாங்க. அது சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கும் இல்லையா, சென்டிமெண்டா. நம்ம ரொம்ப பழகின. இப்ப நானே உள்ள போனேன்னா சபரியை மிரட்டி பேச சொன்னா மனசார மிரட்டுவேனா? எனக்கு பிடிக்காத ஒரு பர்சன் உள்ள இருக்காங்கன்னா அவங்களை மிரட்டுறதுக்கும் பிடிச்ச பர்சனுக்கு மிரட்டுறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அதனா இவங்க உள்ள போறவங்க உருவாக்கிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த லிஸ்ட்லேயே ஆக்சுவலாக நீங்கள் சைன் போடுறப்ப இருக்கும் என்னன்னா, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள எந்த கண்டஸ்டன்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்டும் கிடையாது, எனிமியும் கிடையாதுன்னு சொல்லி இருக்கும் அதுல. ஓகே, அது புரியுது. இவங்க உருவாக்கிக்கிறது தானே. அது இவங்களே வந்து சப்போர்ட் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்களை டிஃபால்ட்டா டவுன் ஆனாலும் அதுக்கு அவங்க தானே காரணம். அது மற்றவங்க நம்ம சொல்ல முடியாது. அது புரியுது. பட் அவங்கவுங்க குணம் பொறுத்தது தானேங்க. ஓகே, இப்போ ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அவங்க வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ அதுல உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ஸ் யாருன்னு நினைக்கிறீங்க? யாருமே இல்லை. ஏன்னா பிடிக்காதுன்னா திவ்யா வந்து ரொம்ப ஹெட்வைட்டா பேசுனாங்க. ரொம்ப அவங்கதான் பாஸ், அந்த வீட்டுல அவங்கதான் பாஸ்ன்ற மாதிரியே பேசுனாங்க. அந்த ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல. ஒவ்வொருத்தவங்களும் சுட்டி காட்டி பேசுனாங்க. அவங்க எதுக்காக உள்ள வந்தாங்களோ அதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. இவங்க பிக் பாஸ் கிடையாது இல்ல. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. நானும் ஒரு சன் டிவில ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அவ்வளவுதான், ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். நோ, அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அவங்க வந்தவங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கூட கிடையாது. சும்மா கேபின்ல உட்காந்துக்கிட்டு டச்சப் பண்ணிட்டு அப்படி இப்படின்னு போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஆனால் நல்ல லீடு தான் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் செகண்ட் லீடு கூட கிடையாது. இந்த ஆஃபீஸ் இதுல வந்து அவங்க ஒரு அந்த கேரக்டர் பிளே பண்ணது. அதுக்கப்புறமா அவங்க டக்குன்னு சன் டிவிலேயே ஹீரோயினா வந்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி திறமையை வளர்த்துக்கிட்டு அவங்க வந்துட்டாங்க, அவங்கள க்ரூம் பண்ணிட்டு வந்துட்டாங்க, அது வேற விஷயம். பட் அதனால நம்ம ஒரு ஆட்டிடியூட் நம்ம உள்ள போய் காமிக்க கூடாதுல்ல. டாஸ்க் கொடுத்தா அதுல நீங்க ஆட்டிடியூட் காமிச்சிங்கன்னா ஓகே. நார்மலாவே என்ட்ரி கொடுத்துட்டு எல்லாரையும் சுட்டி காமிக்கிறது அது தப்பான விஷயம். அது எனக்கு பிடிக்கல. ஓகே, பிடிச்ச கண்டஸ்டன்ஸ்னா ஓவராலா கேட்குறேன். ஓகே, இவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு யாரை நினைக்கிறீங்க? என் கூட நடிச்ச சபரியும் பார்வதி. ஏன்னா பார்வதி மேல ஸ்டார்டிங்ல வேற மாதிரி இருந்துச்சுல்ல நேமு. ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ற ஃபீமேல் ஃப்ளட்டா பார்த்தீங்க எல்லாரும். ஸோ ஆனால் அந்த மாதிரி அவங்க கிடையாதுன்றது கொஞ்சமா அவங்க டேலண்ட்டையும் அவங்க தன்னம்பிக்கையும் நீங்கள் ஒரு சில விஷயம், அதுவும் இந்த கண்ணாடி பட்டதுனால அவங்க திருஷ்டியே போட மாதிரி ஆயிடுச்சு. கண்ணாடிக்கு அப்புறமா தான் சிம்பத்தி கிரியேட் ஆச்சு எல்லாருக்குமே. ஐயோ பாவம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நானே கோவப்பட்டேன். அந்த மீனவர் பொண்ணு ஒருத்தவங்க உள்ள போயிருக்காங்க இல்லையா,
அவங்க வந்து பேசும்போது பேக் பெயின் சொன்னீங்க அப்படின்னு ஒரு இதுல சொன்னாலா, ரெண்டாவது வரும்போது கண்ணாடி போடலையான்னு கேட்கும்போது அவங்க வந்து ஹேய் என்ன சும்மா பேக் பெயின்ற கண்ணாடி போடலையான்னு என்ன ஒன்று ஏன்னு சொன்ன அந்த வேர்டு எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்ம இந்த ஏஐ வந்து ஒரு நல்ல பிக் ஆர்டிஸ்ட் நம்ம பெரிய செலிபிரிட்டி உள்ள போறாங்கன்னா அவங்க கிட்ட இந்த ஏஐன்னு சொல்லுவாங்களா, இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்களா? ஒரு மீனவர் பொண்ணுன்றதுனால அந்த பொண்ணுகிட்ட இந்த வேர்டு யூஸ் பண்றாங்களே, அப்போ தரம் பார்த்து தான் நீங்க வந்து பேசுவீங்களா அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ள இருந்துச்சு. அந்த தாட்ஸே எனக்கு இருந்துச்சு. ஏன் பார்வதி வந்து ரொம்ப ஹார்டா இருக்காங்க, இந்த மாதிரி பேசுறாங்க? நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம பேசுறது, நம்ம எஃபெக்ட் ஆன விஷயத்துல நம்ம பேசுறது தப்பு இல்ல. ஆனா அந்த பொண்ணுகிட்ட வந்து இப்படி ஏன்னு ஒரு சும்மா அக்கான்னு ஒரு வார்த்தை பேசுறதுக்கு ஏன்னு உச்சரிப்பு கொடுக்கலாமா? அது ஒருமையில பேசுறது தப்பு இல்ல, டக்குன்னு எடுத்தோன்னு அது எனக்கு பிடிக்கல. ஆனா கண்ணுல அடிபட்டதுக்கு அப்புறமா எனக்கு என்ன தெரியல, அந்த மைண்ட் எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு. பார்வதி மீது ஒரு சாஃப்ட் கார்னர். பரவாயில்லையே இவ்வளவு தன்னம்பிக்கை. நான்லாம் வந்து ஐயோ பிக் பாஸ் என்ன வெளியே கூப்பிட்டுருக்குங்க, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், முதல்ல என் கண்ணு முக்கியம், என் ஹெல்த் முக்கியம்னு சொல்லிட்டு ஓடி வந்திருப்பேன். ஆனா அடுத்த நிமிஷமே அப்படியே பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு அந்த டாஸ்க் முடிக்க பாக்குறாங்க. ஸோ எவ்வளோ வெறித்தனமா இருக்காங்க லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஒரு தன்னம்பிக்கையும் வெறித்தனமும் இருக்கு பாத்தீங்களா, அது நான் பாராட்டணும் பார்வதி கிட்ட. ஸோ அதுக்காகவே அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். சரி, யாரெல்லாம் வின் பண்ண மாட்டாங்க, ஒர்ஸ்ட்னு யாரு நினைக்கிறீங்க? வின் பண்ண மாட்டாங்கன்னா நிறைய மைனஸ் இருக்குல்ல உள்ள. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த பலூன் அக்காவை பிடிக்கல, என்ன தெரியலங்க. அது தப்பா ரைட்டான்றது கூட தெரியல. அவங்க இவரு வந்துட்டாரு அந்த பூசாரியா யார் அவர் கலையரசு, அந்த அவரு போனதும் எனக்கு பிடிக்கல. பலூன் அக்கா போறது, இந்த 2 சீட்டு தப்பா யூஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது எனக்கு வருத்தம் இருந்துச்சு பிக் பாஸ் மேல. அதர்வைஸ் வந்து உள்ள இருக்கவங்க ஒரு சில பேர் விளையாடுறாங்க, விளையாடாம போறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அவங்கவுங்க டக்குன்னு எல்லாம் கலவரமா இருக்கும்போது நாம வாய்ஸ் கொடுக்கலன்னு தப்பா போயிடுவோம்னு கேமரா முன்னாடி வந்து வாய்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு. எனக்கு காம்படிஷனை இந்த வின் பண்றதுல இங்க 3 பேர் தான் ஆப்டா இருப்பாங்க. ஓகே. சபரி வந்து விஜய் டிவியின் செல்லப்பிள்ளை. அவர் எல்லாருக்கும் தெரியும், எல்லார் மனசுலயும் அவர் இருக்காரு. ஸோ அதனால அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. பாரு. ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ.